அங்கேருந்து வரவக்கா. மாக்கா சமையல்லாம் முடிச்சிட்டியா? என்ன செய்யல, என்னவா தான் செய்யணும். இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலான்னு நினச்சேன். இவ்வளோ நேரம் அங்கே நின்று பார்த்தேன், மீன் வர்றது மாதிரியே தெரியல. அதான் ஒன்னே ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே சேர்ந்தாப்புல மீன் வாங்கிட்டு போயிடலான்னு வந்தேன். என்னது பாத்திமாக்கா தலையில் மீன் கூட ஏற்றிக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை புதுசாக வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாவளோ? இருந்தாலும் இருக்குங்க்கா, பக்கத்தில் வரட்டும் கேட்போம். ஏக்கா இந்த மீனெல்லாம் விற்கிறதுக்கா கொண்டுட்டு போறிய? ஆமாம்மா. உங்கள் யாருக்காவது மீன் வேணுமா? எனக்கு வேணுங்க்கா. உங்கள் யாருக்காவது மீன் வேணும்லாம் சேர்ந்தாப்புல வாங்கிருங்க. யாராவது ஒரு கை பிடிச்சி கூட இறக்குனா நல்லாயிருக்கும். உமா அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணு. பார்த்து மீன் கீழே விழுந்துடாம கூடைய 2 கை வச்சு பிடியவுமா. சாலை மீன் நிறைய இருக்குது. சாலை மீனை வாங்கிட்டு போய் பொரிச்சிட வேண்டியதான். யார் யாருக்கு என்ன மீன் வேணும்னு சொல்லுங்கள், எடுத்து தரேன். எனக்கு சாலை மீன் தான் வேணும். எனக்கா புதுசாக மீன் வியாபாரத்தில் இறங்கிட்டியே? மீன் வியாபாரத்தை நான் செல்ல சின்ன பொண்ணு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான் செய்கிறாரு. ஓ, அப்போ நீங்கள் இந்த மீனை அவிக்கிட்ட இருந்து வாங்கி தான் விற்கிட்டீங்களோ? இந்த மீனை அவிக்கிட்ட இருந்து விலைக்கு வாங்கிட்டு வரல. இந்த மீனெல்லாம் விற்றுட்டு தான் வீட்டை பணத்தை கொடுக்கணும். ஓ, அப்போ இந்த மீனெல்லாம் வீட்டிலேருந்து ஓசியில் வாங்கிட்டு வந்திருக்கே. இது விற்று வர காசில் அவிகளுக்கு கொடுத்துட்டு லாபத்தை மட்டும் நீங்கள் எடுக்க போறிய, அப்படி தானே? நீ நினைக்கிற மாதிரி இந்த மீனை விற்று லாபத்தை எடுக்கலாங்கிறதுக்காக இந்த மீனெல்லாம் நான் கொண்டுட்டு வரலவுமா. வேறு என்னத்துக்காக அவிய மீனை நீங்கள் கொண்டு வந்து விற்றுட்ருக்கே? அவிகளுக்கு உடம்பு சரியில்லை. இந்த மீனை விற்கலைன்னா நட்டமாயிருன்னு என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாவ. அதான் என்கிட்ட தாங்க நான் கொண்டு போய் விற்றுட்டு வரேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். உண்மையிலக்கா உங்களுக்கு தங்கமான மனசு. உங்களை மாதிரி ஆட்களால் தான் பூமியில் என்ன மழை பெஞ்சிட்ருக்கு. ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன உதவி. இதுக்கு போய் எப்படி புகழ்றிய? மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காக்கா? ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குமா. உங்கள் வீட்டுக்கு வேணால் வாங்கு. நேற்றுக்கு தான் மீன் குழம்பு வச்சோம். அதான் மறுபடியும் மீன் வாங்கணுமான்னு யோசிக்கேன். அதான் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கல, அதில் வாங்கி போட வேண்டியது தானே. சரிக்கா, எனக்கு சாலை மீன் தாங்க. இந்தாவுமா, இவ்வளோ 50 ரூபா தான். நிறைய மீன் இருக்கு, 50 ரூபா தானா? அதையே சொன்ன விலையை மறந்து நீங்கள் குறைச்சி சொல்லலையே. அப்படிலாம் சொல்லலை, ஏன்டா இவ்வளோ மீன் 50 ரூபான்னு சொல்லி தான் தந்தவ. சின்ன பொண்ணு, உனக்கு மீன் வேணுமா? எனக்கு மீன் வேண்டாக்கா. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி தான் எங்கள் அத்தை 400 ரூபாய்க்கு மீன் வாங்கி எங்கள் வீட்டில் கொண்டு போட்டிருக்காவ. அப்போ நீ வாங்கண்டா. நீ அந்த வெலை மீனை வாங்கச்சில்ல? வாங்கேங்க்கா. 3 வெலை மீன் தான் இருக்கோ? ஆமாம், அந்த 3 தான் இருக்குது. 3 மீனையும் 250 ரூபா வரைக்கும் வச்சு விற்க சொல்லி சொன்னவ. 200 தந்தெல்லாம் காணும். பொரிக்கிறதுக்கு 50 ரூபாய்க்கு சாலை மீனும் தாங்கக்கா. வேறு எதுவும் மீன் வேணுமா? வேண்டாக்கா, இவ்வளோ காணும். எல்லா மீனும் சேர்த்து மொத்தம் 350 ஆகுது. இந்த மீனை உள்ளே கொண்டு வச்சுட்டு பைசா எடுத்து கொண்டு தரட்டாக்கா? அவசரம் ஒன்றும் இல்லை, பைய பொறுமையாக எடுத்துகிட்டு வா. நான் இந்த மீனெல்லாம் கொண்டு போய் பக்கத்து தெருவில் விற்றுட்டு வரேன். திரும்பி வரும்போதில் பைசா தந்தால் காணும். மீன் உளிமிறாம சுருக்கா கழுவி குழம்பு வைங்க. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். உண்மையிலே இந்த அக்காவுக்கு தங்கமான மனசு. ஆமாக்கா. சரி வா, இந்த மீனை கழுவி உனக்கு வெட்டி தரேன். ஏக்கா, நான் இந்த மீனை வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வரேங்க்கா. நானும் போயிட்டு வரேங்க்கா. வா, நம்ம உள்ளே போய் மீன் கழுவுக வேலையை பார்ப்போம். சரிக்கா, போவோம். எல்லா மீனையும் கொண்டு வந்துட்டியா? ஆமாக்கா, நான் இதில் உட்காந்து மீனெல்லாம் கழுவுகேன். நீ உள்ளே போய் புளி எடுத்து கிண்ணத்தில் கோர போட்டுரு. சரிக்கா. நீ ஒத்தையில் எப்படிக்கா இவ்வளோ மீனையும் கழுவிக்கிடுவா? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? இதை நான் பார்த்துக்கிடுறேன். நீ புளியை கோர போட்டுட்டு தேங்காயை திருவி குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் அரைச்சிடு, சரியா? சரிக்கா, நீ மீனெல்லாம் கழுவுறதுக்குள்ளே நான் மசாலாவெல்லாம் கூட்டி கேஸ் அடுப்பில் கொதிக்க போட்டுறட்டா? வேண்டாம், இன்னைக்கு விறகடுப்பில் குழம்பு வைப்போம். மீன் பொரிக்கிறது மட்டும் ஸ்டவ்வில் தீ, சரியா? சரிக்கா. அப்போ நீ முதல்ல சாலை மீனை கழுவித்தாக்கா, நான் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிடுறேன். நீ வெலை மீனை கட் பண்ணதுக்குள்ளே நான் தேங்காய் திருவி மசாலாலாம் அரைச்சிடுவேன்க்கா. சரி, அப்போ நான் சாலை மீனை கழுவுவேன். அதுக்குள்ளே நீ புளியை கோர போட்டுட்டு தேங்காயை மட்டும் திருவி வச்சுட்டு வந்துடு. சரிக்கா. சரி, இதில் உட்காந்து மீனை கழுவோம். இந்த மீனில் ஏகப்பட்ட செல்லெல்லாம் இருக்குது. ஒரு வெள்ளையாக செல்லெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு.
கொஞ்ச நேரம் செய்யறதுக்குள்ள கையும் காலெல்லாம் வலிக்குது. சாலை மீனை கழுவ நேரம் நினைச்சு நீ சுருக்க கழுவிட்ட. நான் இதை கழுவுனா எப்படியும் 1 மணி நேரம் கூடுதலாக எடுத்துப்பேன்க்கா. அதுக்கு தான் நீ செய்யண்டா நான் செய்யணும்னு சொன்னேன். இந்த உள்ள கொண்டு போ. மசாலா போடுறதுக்கு முந்தி இன்னும் 2 வாட்டி அலசிடு. சரிக்கா. உப்பு கொஞ்சமாக போடு, நிறைய போட்டு விடாத. சரிக்கா, கொஞ்சமாகவே போடுதேன். 3 மீனும் சின்னதாக தான் இருக்குது. இது 200 ரூபானா அதிகம்தான். எங்கள் கல்யாணமான புதுசில் இந்த 3 மீனும் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். எப்படி விலைவாசி ஏறி போச்சு. சைட்லலாம் பெரிய பெரிய முள்ளெல்லாம் இருக்குது. முதல்ல சைடில் உள்ள முள்ளெல்லாம் வெட்டிடணும். வெட்டாமல் செல்லு எடுத்தோன்னா நம்ம கையை பதம் பார்த்துரும். என்னக்கா, ஒரு வழியே மீன் கூட சண்டை போட்டு முடிச்சிட்டியா? ஆமாம், இப்போ தான் சண்டையை போட்டு முடித்தேன். கொண்டாக்கா, இதை கொண்டு போய் கழுவி கொண்டு வந்துடுதேன். இந்தா இதையும் 2 வாட்டி அலசிடு. நானும் எந்திரிச்சு போய் கையை போட்டு கழுவிட்டு வரேன். இவ்வளோ நேரம் உட்காந்தது காலெல்லாம் வலிக்குது. கையை கழுவிட்டு மீன் சட்டியை தூக்கிட்டு வரணும். நான் இப்போ தான் எடுக்க வரலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீயே கொண்டு வந்துட்டேன். நீ போய் கையை கழுவுக்கா, நான் அதுக்குள்ளே அடுப்பில் கொண்டு வைக்கேன். மண் சட்டியில் குழம்பு வச்சா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சுட்டு எதுக்கு அதில் எனக்கு எங்கே வா. பொங்கி சிந்திடக்கூடாதுலாக்கா. சிந்தாமா நான் பார்த்துக்கிட்டேன். நீ உள்ளே போய் மீனை பொறி. குழம்புக்கு உப்பு போட்டேன் சரியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துருக்கா. அதை நான் பார்த்துக்கிட்டேன். நீ உள்ளே போய் கவனமாக பொறி, சரியா? சரிக்கா. குழம்பு கொதிச்ச வாசம் வருது. ஒரு 10 நிமிஷம் தீ இப்படியே எரியட்டும். அதுக்கப்புறம் அணைச்சிடலாம். மீன் நல்லா வெந்தது மாதிரி தான் தெரியுது. இப்போ இந்த மீன் வெந்தது காணுமான்னு கொஞ்சம் பாரா. இவ்வளோ நேரமும் இந்த ஒரு மீனை தான் பொரிச்சாங்க. இல்லைக்கா, எங்களுக்குன்னு வாங்கின மீனெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இது உங்கள் வீட்டுக்குன்னு வாங்கின மீனுக்கா. அதான் வெந்தது காணுமானே கேட்டேன். காணும். இதுக்கு மேலே வேக வைக்காத, அப்புறம் கரிஞ்சு போயிடும். அப்போ எல்லா மீனையும் எடுத்துட்டாக்கா. அப்போ நீ எல்லாத்தையும் அடுப்பில் போட்டு வந்திருக்க. முதல்ல போய் ஸ்டவ்வை நிப்பாட்டி போட்டு அவ்வளோ மீனையும் வேற ஒரு தட்டில் மாற்றிடு. பொரிச்ச சட்டியில் வச்சாந்து வச்சுக்க. அப்புறம் மீனை வாயில் வைக்க முடியாது. சரிக்கா, போய் மாற்றிடுறேன். மீன் குழம்புல உப்பு இருக்கான்னு பார்ப்போம். உப்பு சரியாக இருந்த மாதிரி தான் தெரியுது. கொஞ்ச நேரம் இதில் உட்காருவோம். ஏப்பா, உட்கார்றதுக்கு என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது. குண்டாருந்தோடனே பிள்ளைங்கெல்லாம் கிளவின்னு கிண்டல் பண்ணுதுங்க. இவன் என்ன தட்டை தூக்கிட்டு எங்கே மரமா வரா? சாப்பாடு எதுக்கு எங்கே மரமாக தூக்கிட்டு வந்த? காற்றடிச்சுன்னா தூசிலாம் தட்டில் விழுந்துரும்ல. வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவி போட்டு சாப்பிட வேண்டியதானே. இது எனக்குன்னு கொண்டு வரலக்கா, உனக்கு சாப்பிட்றதுக்கு தான் கொண்டு வந்தேன். சரி கொண்டா. இந்த குழம்பு ஊற்றி உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கேன். தட்டில் சாலை மீன் குழம்பு ஊற்றி கொண்டு வந்திருக்கேன். குழம்பு யாது? உமா வீட்டு குழம்பு தாக்கா இது. குழம்பு நல்லா வாசனையாக தான் இருக்குது. இப்போ வாங்கிட்டு போன மீனையே குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கா? ஆமாக்கா, அந்த மீன் வச்சு தான் குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கா. அது எப்படி இவ்வளோ ஸ்பீடாக குழம்பு வச்சு கொண்டு வந்தா? இவ வீட்டுக்கு போகிறதுக்கு முந்தையே அவியாத்த மசாலா அரைச்சி வச்சுருந்தாவலாம். இவ மீனை கொண்டுட்டு போனதான் அவியாத்த மீனை கழுவி கொடுத்தாவலாம். அவியாத்த பாதி வேலைக்கு மேலே பார்த்துருக்கா. வாதின போய் தான் குழம்ப சுருக்கா வச்சு கொண்டு வந்திருக்கா. அது இருக்கட்டும், இந்த துண்டு மீன் யாது? இது சின்ன பொண்ணு தாக்கா கொண்டு வந்தா. இப்போ சின்ன பொண்ணு வீட்டுக்கு போனாலாக்கா. அப்பா அவியாத்தை ஏற்கனவே மீனை கழுவி மீனெல்லாம் மசாலா போட்டுலாம் வச்சுருந்தாவலாம். இவ தான் மீனெல்லாம் பொரிச்சிருக்கா. நான் பொரிச்ச மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கக்கான்னு சொல்லிட்டு பொரிச்ச மீனை கொண்டு வந்தா. நீ தின்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுக்கா. ஏக்கா, மீன் நல்லா வந்திருக்கா? நல்லா தான் பொரிச்சிருக்கா. நான் பொரிச்ச மீனை அக்கா தின்னு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாவே. என்ன சின்ன பொண்ணு டான்ஸ் ஆடுக்க? எனக்கு இப்போ இருக்க சந்தோஷத்துக்கு பாட்டு கூட படிப்பேன். போதும் சின்ன பொண்ணு, டான்ஸோட நீ படிக்க, பாட்டுலாம் படிச்சிடாத. சரிக்கா, நான் பாட்டு படிக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. ஏக்கா, நீங்கள் சாப்பிடாம சும்மா தானே இன்னைக்கு நீங்களும் என் கூட சேர்ந்து ஆடுங்க. என்னடி என்ன பார்த்து இப்படி சொல்லுத? டான்ஸு தானக்கா ஆடுத்தேனே, அதுக்கு போய் இப்படி வாயை பிளந்துட்டு நின்றுட்டுருக்கேன். சின்ன பொண்ணு, என் தங்கச்சியை பார்த்து கிண்டல் பண்ணாத. அவள் உன்னையை விட சூப்பராகவே டான்ஸ் ஆடுவலாக்கும். ஏக்கா, உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டாரேன். சரி போய் எடுத்துட்டு வா. அவள் ஆடிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம சாப்பிடுற வேலையை பார்ப்போம்.